நைட்டிமா நைட்டி, குறைஞ்ச விலைக்கு நைட்டிமா, 500 ரூபாய்க்கு 3 நைட்டிமா. அத்தை நைட்டி வந்திருக்கத்த, 2 நைட்டி எடுக்கணும், கூப்பிடுங்களா? அப்படியா? நைட்டி என்னாச்சு? இருந்த நைட்டி எல்லாம் கிழிச்சுட்டியோ? இல்லத்த, எல்லாம் பழசாயிட்டத்த. சரி இரு கூப்பிடுறேன், அப்படியே சின்ன பொண்ணுக்கும் 2 நைட்டி எடுப்போம். நைட்டிக்காரரே வாங்க. வரேம்மா வரேன். என்ன நைட்டிக்காரரே, நைட்டி எவ்வளோ? பாட்டி நம்ம 3 நைட்டி 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். என்னது பாட்டியா? யாரை பார்த்து பாட்டிங்க? நீ இப்பதான் பள்ளியோட ஸ்கூல் போறியோ, இனி பாட்டிங்க? இல்லைம்மா சும்மா சொன்னேன். சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை நைட்டி வேணும்? அத்தை கலர் எல்லாமே நல்லா இருக்கத்தே. சேட்டு, நாங்கள் வாங்கிக்கிடுறோம். எனக்கு 4 நைட்டி 500 ரூபாய் கொடு. ஐயோ அம்மா, நீங்கள் ரொம்ப கம்மியாக கேட்குது. சேட்டு முதல்ல கம்மியாக தான் சொல்லியிருக்கான். நம்ம குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், உங்கள் குவாலிட்டி எங்களுக்கு தெரியும். ஏம்மா சின்ன பொண்ணை கூப்பிடு, அவளையும் கூப்பிட்டு இதில் பிடிச்சதை எடுக்க சொல்லுவோம். சரி அத்தை. நாத்து நாத்து. என்னம்மா சேட்டை கூட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கே? ஏம்மா நைட்டி கொண்டு வந்திருக்காருப்ப, உனக்கு பிடிச்சதை எடு. ஓஹோ, இப்போ அடகு கடையெல்லாம் விட்டுட்டாங்க போல, நைட்டி தூக்கிட்டு அலையிறாவ. என்ன சேட்டு, தமிழ்நாட்டுக்கு வந்து அடகு கடை தானே வைப்பியே, இது என்ன நைட்டியெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டியே, அதுவும் வீடு வீடா? ஆமாக்கா, நம்ம தொழில் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மோசமாயிட்டுமா. அதான் நாங்கள் இப்படி தொடங்கியிருக்கோம். அடகு வைக்கிற நகைக்கு பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க, ஆனால் வட்டியும் கட்ட மாட்டேங்கிறாங்க, முதலும் கட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நல்லது தானே, நகை உனக்கு வந்துடும் இல்லையா? ஆமாம், அப்படின்னு நினச்சா அது எல்லாம் கவரிங் நகையாக இருக்குது, இல்லைன்னா திருட்டு நகையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு தொழில் பண்ண முடியல, லாஸ்ட்டில் இப்படி வந்து நைட்டி விற்றுட்டு கிடக்கும். சரி சரி, 4 நைட்டி 500 ரூபாய் கொடு, இது எல்லாத்தையும் நாங்களே வாங்கிடுறோம். ஆமாம், 3 நைட்டி விற்றா 100 ரூபாய் கிடைக்கும். சேட்டு என்னைக்கு போய் சொல்ல மாட்டான். அது சரி, இதில் யாருக்கு நைட்டி? ஏன், யாருக்குன்னு கேட்டால் தான் கொடுப்பீலோ? இல்லைம்மா, சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பேன்ல, அதான் கேட்டேன். என் மருமவளுக்கும் என் மவளுக்கும் தான். ஏம்மா, உங்கள் மருமவ சைஸுக்கு நைட்டி இருக்குமா, ஆனால் உங்கள் மவா சைஸுக்கு இருக்காது. என்ன சொல்லியா? அவ சைஸுக்கு எடுத்துட்டு வரலையாக்கோ நீ? இல்லை தொப்பி மண்டையா, என்ன எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா? இல்லைம்மா, நம்மள்கிட்ட அந்த சைஸு இல்லை. ஏன், நீ குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்தோன்னே நாங்களும் குள்ள கத்திரிக்காய் இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கியோ? இல்லைம்மா, உங்கள் சைஸுக்கு நைட்டி எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் தனியாக வாங்கி தான் அடித்து தைக்கணும். இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொப்பி பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏம்மா, நம்ம சேட்டுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். என்னது மரியாதை முக்கியமா? ஏன், இதில் சேர் போட்டு உட்காந்துக்கிறியா? காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரு, நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செஞ்சிட்ருக்கோம். ஏம்மா, நைட்டி வேணும்னா வாங்குங்கம்மா, ஏம்மா இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு சும்மா இரு, நான் பேசிக்கிடுறேன். சரியா, அந்த மேலே உள்ள 4 நைட்டியை கொடுங்க, கொஞ்சம் பார்த்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க, எப்போதும் வாங்குறது தானே. நம்மள் இன்னைக்கு தாம்மா வந்திருக்கான், நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி விற்றதே இல்லையே. ஏனி இங்கே தானே ஐயா வருவா, வரும்போது வா, வரும்போதெல்லாம் 2 நைட்டி எடுத்துக்கிடுறோம். அதுக்கு என்ன இப்போ பார்த்து கம்மி பண்ணி கொடு. எப்படியோ இந்த கிழிஞ்ச நைட்டியும் சேர்த்து வித்துற வேண்டியது தான், அதுக்கப்புறம் இந்த திசைக்கு வரக்கூடாது. சரிம்மா, நம்ம இவ்வளோ கேட்குறீங்கோ, உங்களுக்காக நான் கொடுக்குறேன். 4 நைட்டி 500 ரூபாய்க்கு கொடுங்கோ. என்ன தொப்பி மண்டே உடனே சரின்ட்டான்? ஐ அத்தை சூப்பர் தே. சரியா, இது சைஸு என்ன சைஸ் இருக்கும்? என் மொபைலில் போடலாமா? இல்லைம்மா, நம்ம அப்போவே சொல்லிட்டேன் இல்லையா, உங்கள் மொபைலுக்கு இந்த சைஸுக்கு பத்தாது, இது உங்கள் மருமவளுக்கு போடலாம். சரி சரி கொடு, நாங்கள் அதை பார்த்துக்கிடுறோம். அந்த 4 மேலே உள்ள 4 கலரையும் கொடு. இந்தாங்கம்மா. அத்தை சூப்பராக இருக்கு அத்தை, கலர்லாம். சின்ன பொண்ணு, உள்ள அந்த அலமாரியில் பைசா வச்சுருக்கேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. ஐயோ, அந்த பைசாவா? ஆமாம், ஏன் என்னாச்சு? ஏம்மா, நேற்று கடைக்கு போகிறதுக்கு அதை தான் யூஸ் பண்ணியிருக்கு, வேறு பைசாங்க இல்லையே. ஐயையோ, பைசா இல்லையா? சேட்டு, ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறியா? ஏம்மா, என்னம்மா, நான் நைட்டி தானே விற்க வந்திருக்கேன், ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்குறீங்கோ? சேட்டு, இப்போ கையில் பைசா இல்லை, நீங்கள் போயிட்டு சாயங்காலம் கூட வாங்க, நான் எடுத்து வைக்கேன். அட என்னம்மா, உங்களோட காலையிலேயே நைட்டி வாங்குவேன்னு பார்த்தா இப்படி காசு இல்லைன்னு இருக்கியா? காசு இல்லாமல் தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? மருமவளே, சேட்டை நம்மளை கேவலப்படுத்துறான், உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? ஐயோ ஏன்டி இல்லத்த, உங்கள் மாவை வாங்கிட்டு போயிட்டாவே. நம்மக்கிட்ட காசு இல்லை, இவன்ட்ட கௌரவமாக திருப்பி கொடுத்த மாதிரி ஏமாற்றி கொடுப்போம். இந்தா சேட்டு, கலர் ஒன்றும் நல்லா இல்லையா, நீ போயிட்டு நாளைக்கு கொண்டு வா, வேற நல்ல கலராக எடுத்துகிட்டு வா.
என்னம்மா சொல்கிறீங்கோ இப்போ தான் கலர் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்கோ இப்போ இப்படி சொல்கிறீங்கோ. ஆமாம், பெரிய கலர் எடுத்துகிட்டு வந்தா கலர். என்ன சேட்டு, நைட்டி எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா கொடுத்துட்டு போ, நாளைக்கு வந்து பைசா வாங்கிக்க. நானே கிழிஞ்ச நைட்டியை விற்றுட்டு அடக்கேன். இந்த நைட்டியை இப்போ கொடுத்துட்டு போய் நாளைக்கு வந்து பைசா வாங்கும்போது அது கிழிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் நல்லா பைசா தருவீல்ல. அடே என்னம்மா உங்களோட பெரிய இதாக போச்சு. நான் உங்ககிட்ட விற்றுட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி பேசுகிறீங்கோ. கொடுங்கம்மா, நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். காலையிலேயே நமக்குன்னு வந்திருக்காளுவோ, 500 ரூபாய் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காளுவோ. அதான் நைட்டி வேண்டான்னு சொல்லிட்டோம்ல, வேற என்ன? போ கிளம்பு. அட போங்கம்மா, இங்கே நின்னதுக்கு நான் வேறு தெருவுக்கு போயிருந்தா அப்போவே விற்றுட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். நமக்குன்னே வாராளுங்க. சின்ன பொண்ணு ஏன்ட்டு கேட்காம ஏன் அந்த பைசாவை எடுத்தா? இப்போ அவன்கிட்ட நம்ம கேவலப்பட வேண்டியிருக்கு. ஆமாம், அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. என் சைஸுக்கு நைட்டி இல்லைங்க. அவன்கிட்ட போய் நைட்டி வாங்கலாமா? போட்டு சே, அத்தை நல்ல கலராக இருந்துச்சு. இப்படி வாங்க முடியாமல் போயிட்டேன். சரி விடுங்க, நாளைக்கு எப்பாவது வருவான்ல, அப்போ வாங்குவோம்.